வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் சொல்லக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைமை மிகவும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னே சொல்கிறாங்க. காரணம் என்னவென்றால், வெறும் விதத்தில் சொல்லக்கூடிய அதிமுக தற்பொழுது எப்படி செயல்பட போகிறது? ஒன்றிணைவு அப்படியா, இல்லை வேறொரு விதமாக ஒன்றிணைவு இல்லாமல் பெரும் வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவில் எடப்பாடியே பார்த்திங்கன்னா ஒன்றிணைக்க முயற்சியில் பார்த்திங்கன்னா இறங்க போகிறாரா, அப்படி இப்படின்னு பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் அதிகமாக இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி மோதல்களை தவிர்க்கவும் பல கட்ட முயற்சிகள் தொடர்ந்து எடுத்தால் மட்டுமே அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும்னா ஒட்டுமொத்தமாகவே அதிமுகவின் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே பார்த்திங்கன்னா சொல்லக்கூடிய தகவல்கள் என்னவாக இருக்குன்னா, ஒன்று அதிமுகவில் பார்த்திங்கன்னா உட்கட்சி மோதல்கள் எல்லாத்தையும் முடிந்து ஒரே கட்டமாக அமைஞ்சு பார்த்திங்கன்னா செயல்படணும். அப்படி இல்லைன்னா தற்பொழுது சூழலில் அதிமுக கட்சியில் நிலவி வரும் உட்கட்சி பிரச்சனையை பார்த்திங்கன்னா சூசகமாக முடிக்கணும்னா தென்மண்டல ஆதரவை அதிகரிக்கணும். ஏன்னா அங்கே தான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் தான் நீக்கப்பட்டிருக்காங்க. சசிகலா, டிடிவி தினகரன் இவர்கள், ஓபிஎஸ் இவர்கள்லாம். ஸோ அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தம்பசம் பார்த்திங்கன்னா வர வச்சுட்டா அந்த பிரச்சனை என்பது முடிஞ்சிடும். அதை எடப்பாடி பழனிசாமி தான் பார்த்திங்கன்னா அதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்றத உறுதிப்பட சொல்கிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்து கொண்டிருந்தாலும் கூட அதிமுகவின் தலைமை என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனை பார்த்திங்கன்னா எந்த விதமும் பார்த்திங்கன்னா இல்லாமல் குறிப்பான செயல்பாடுகளை தீவிரமாக்கணும் அப்படின்னே பார்த்திங்கன்னா தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் பெரும்பான்மை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதிமுகவில் கட்சியின் நிலவரம் எப்படி மாறப்போகிறது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் பார்த்திங்கன்னா தொண்டர்கள் இருந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் என்பது தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்த கட்டமாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பெரும்பாலான பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதிமுகவின் தொண்டர்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயம் தலைமை மாற்றணும். தலைமையை பார்த்திங்கன்னா இரட்டை தலைமை, இதற்கு முன்னாடி ஆட்சியின் பொழுது இருந்த ஓபிஎஸ் நம்மளுடைய இபிஎஸ் இருவருடைய தலைமை வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களாம். ஸோ இதையெல்லாம் வைத்து பார்த்தால் கட்சி அடுத்த கட்டமான பாதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டுருக்கு. 2026 தேர்தலுக்குள்ளே பல கட்ட முயற்சிகளை பார்த்திங்கன்னா சந்திக்கும் கட்சி அப்படின்றதே தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை. மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி நீங்கள் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.